Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய உன்னத திருப்பலியிலே ஆண்டவராகிய கடவுள் ஞானம் உள்ளவராய், சக்தி உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், மன்னிப்பு கொடுப்பவராய் நம் அனைவரையும் அழைக்கின்றார். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம் நல்ல பிள்ளைகளாக, உன்னத பிள்ளைகளாக, நீதியுள்ள பிள்ளைகளாக, நேர்மையுள்ள பிள்ளைகளாக, தியாகம் நிறைந்த பிள்ளைகளாக, விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இயேசுநாதர் ஆசிக்கின்றார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் தவறி இருந்தால் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நல் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றார். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிழிகளை அடையாளம் காட்டிவிடும்.
வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையினின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பட்டதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். உங்கள் பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தின் படுக்கையில் அமர்ந்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தடுக்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்
என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு அருமையான வாசகமாக அமைந்திருக்கின்றது. நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். வஞ்சனை நிறைந்த ஆத்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை என்று சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு முதல் வாசகத்தை ஆண்டவர் இன்று அருளுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அந்த 2 நண்பர்களில் ஒருத்தன் அமைதியாக இருப்பான், சாந்தமாக இருப்பான், நல்லவனாக இருந்தான். இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிறவனாக, கோபப்படுகிறவனாக, வெறுப்பு பேச்சு, குறை பேச்சுகளை பேசுகிறவனாக இருந்து கொண்டான். அப்போ ஒரு நாள் அந்த கெட்ட நண்பன் என்ன செய்தான், நல்ல நண்பனை திட்டிவிட்டான், கண்ணா பின்னமா திட்டிவிட்டான். உடனே இந்த நல்ல நண்பன் கீழே மன வருத்தத்தோடு அவன் என்னுடைய நண்பன் என்னை திட்டிவிட்டான் என்று மணலில் எழுதி கொண்டான். அப்போ எப்பெல்லாம் அவன் திட்டானோ மணலில் எழுதி 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 வைப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவன் மன்னிப்பு கேட்பான், என்னை மன்னிச்சிடுறா நண்பா அப்படிங்கும் போது அவனும் மன்னித்து விடுவான். தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த நல்ல நண்பன் ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியல, வெளியில் வரணும்னு எப்படின்னு தெரியல. மூழ்கி மூழ்கி மறிக்க போகும் தருணத்தில் இந்த கெட்ட நண்பன் என்ன செய்கிறான், அதில் விழுந்து அந்த நல்ல நண்பனை மீட்டெடுத்து வருகின்றான். வந்த உடனே இந்த நல்ல நண்பன் என்ன செய்கிறான், ஒரு பாறையில் அவன் எழுதுகிறான், என் நண்பன் இன்று என்னை காப்பாற்றினான் என்று. இதையெல்லாம் கண்ட இன்னொருத்தன் கேட்கிறான், நண்பா நீ என்ன அவன் சண்டை போடும் பொழுதும் மன்னிப்பு கேட்கும் போதும் நீ மண்ணில் எழுதுற, அவன் இந்த நல்லதை செய்யும் பொழுது அதை பாறை கல்லில் எழுதியிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நண்பா நல்லது செய்யும் பொழுது அதை நாம் என்றைக்கும் மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. ஏனென்றால் அது நம்முடைய இருதயத்திலும் அழியா ஒரு சின்னமாக இருந்துவிடணும். நமக்கு அடுத்தவர்கள் கெட்டது செய்யும் பொழுது அதை நாம் மறந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த நான் மண்ணில் எழுதும் பொழுது காற்று அதை அடிச்சுட்டு அதை மறைச்சிடும், நான் மறந்து போயிடுவேன். ஆனால் இந்த நல்லது இருக்கிறதோ அது எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலும் வாழ்விலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த உன்னத வசனத்தை அவன் சொன்னான். தெய்வ பிள்ளைகளே, அதை தான் இன்று நாம் பார்க்கிறோம். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. இன்று எத்தனையோ பேர் வஞ்சகத்தன்மையோடு இருக்கிறாங்க, கெட்ட புத்தியோடு இருக்கிறாங்க, கெடுக்கணும்னு இருக்கிறாங்க. அடுத்தவன் மேலே பொறாமப்பட்டு அடுத்தவனை அழிக்கணும் என்று அவன் முன்னேறான் பாரு, அவன் அப்படி இருக்கிறான் பாரு, அவன் நல்லா இருக்கிறான் பாரு, அப்படி என்று அடுத்தவனை பற்றி காய்மகாரம் பிடித்தவர் மனிதர்களாக நாம் அனுதினமும் நம்மையே கெடுத்து கொள்கிறோம். இப்போ அதில் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகிறது, நமக்குள்ளா ஞானம் நுழைவதில்லை. இந்த ஞானம் என்பது கடவுள், அந்த கடவுள் நுழைவதில்லை, இங்கே பாவங்கள் தான் நுழைகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சுவிசேஷத்தில், என்ன பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. உலகத்தில் எவனுமே யோக்கியன் கிடையாது, எவனுமே பரிசுத்தன் கிடையாது, எல்லாருமே பாவிகள் தான். சிறியவன் முதல் பெரியவர் வரை பாவம் செய்தோம். அதை ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கிறோம், நாம் ஒளிந்து கொள்கிறோம். ஆனால் வெளிப்புறத்தில் நாம் நல்லவர்களைப் போல, நல்ல பரிசுத்தர்களைப் போல, நீ தான் உலகத்திலேயே உன்னதனைப் போல நீ நடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றார். பாவ சோதனை வருவது இயல்பு. தாவீது நம்ம பைபிளில் பார்க்கின்றோம், தாவீதுக்கு பாவ சோதனை வந்தது. அவன் மன வருத்தத்தில் இருந்தான். எப்பொழுது தன்னுடைய மனைவி மிக்காயேல் விட்டு சென்ற பொழுது மன வருத்தத்திலே, ஒருமையிலே, தனிமையிலே,
மனக்குழப்பத்திலே மனவேதனையிலே அவன் அந்த அரண்மனையிலே நடந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது உரியாவுடைய மனைவி பத்சிபாவை பார்க்கிறான். அவளுடைய அழகிலே மயங்க போகிறான். அவளுடைய உடல் அந்த கலரிலே அவன் மயங்க போகிறான். அதனால அவளை அடைய வேண்டும் என்று அவன் திட்டம் வைக்கின்றான். அப்ப அவன் ஒரு உன்னத ராஜா. அந்த மகனே பாவத்துக்குள்ளாய் விழுகின்றான். பாவத்திற்குள்ளாய் விழுந்தவனை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று நாமானை அனுப்புகின்றார். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், ஒருவனுக்கு 100 ஆடு இருக்கிறது, இன்னொருக்கு 1 ஆடு தான் இருக்குது. அந்த 1 ஆட்டை இந்த ராஜாவானவர் வெட்டி கூறு போட்டு பிரியாணி ஆக்கிட்டாரே என்று அவன் கூறும் பொழுது, யார் அது என்று கேட்கும் பொழுது தாவீதிடம் நாமான் சொல்லுகின்றான், நீதான் அதை செய்தாய், நீதான் அதை செய்தாய், ஆண்டவர் உன் மீது கடும் கோபம் கொண்டிருக்கின்றார் என்று. அதே போலதான் பேதுருவை பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. பேதுருவானவர் பாவம் செய்தார். அவர் என்ன பாவம் செய்தார்? நான் என்னாலும் ஆண்டவரே உன்னோடு இருப்பேன், உன்னை மறுதலிக்க மாட்டேன், நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் என்று கூறினார் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் 3 முறை சேவல் கூவதற்கு முன்பதாக அவர் மறுதலித்தார். ஆண்டவரை மறந்து போனார். அப்ப இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? ஆண்டவரிடம் ஓடோடி வந்தார்கள். என் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன், நான் அவருக்கு அவருடைய அன்பை மறந்து போனேன் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் தெய்வ பிள்ளைகளை. அவர்கள் உணர்ந்தார்கள். இன்று நாம் உணர்கின்றோமா? ஆண்டவர் என்ன செய்கின்றார்? உன் அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் என்று. இன்னைக்கு யாரையாவது பாவம் செய்கிறவனை பார்த்து நீ செய்யாதடா, குடிக்காதடா, தகாத உறவு கொள்ளாதடா, ஐயோ பொறாமப்படாதடா, திருடாதடா, லஞ்சம் வாங்காதடா என்று சொல்லுகின்றோமா? யாரிடமும் நாம் சொல்லுவதில்லை. எந்த பாவத்தின் நிமித்தம் வருகின்ற அந்த காசுகளையோ அந்த உல்லாச காரியங்களையோ நீ அனுபவிக்கும் போது நீ மரணத்திற்கு உட்படுகின்றாய், தண்டனைக்கு உட்படுகின்றாய், வேதனைக்கு உட்படுகின்றாய், நோய்க்கு உட்படுகின்றாய், மன உளைச்சலுக்கு உட்படுகின்றாய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தோல்வி அடைய போகிறது என்பதை நீ நினைவு கூற வேண்டும். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் அழிந்து போக போகிறார்கள் என்பதை நீ உணர வேண்டும். ஏனென்றால் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்ல காரியங்களை அல்ல, பரிசுத்த காரியங்களை அல்ல, உண்மை காரியங்களை அல்ல, தேவனுடைய காரியங்களை அல்ல. நீ எப்படி கெட்டு போகணும் என்றுதான் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றாய். நீ எப்படி லவ் பண்ணணும்னு நீ கற்றுக் கொடுக்கின்றாய். நீ எப்படி பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுக்கின்றாய். நீ எப்படி பணத்துக்கு ஆசைப்படணும்னு கற்றுக் கொடுக்கிறாய். நீ எப்படி எவ்வளவு பணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றாய். அதனால தெய்வ பிள்ளைகளே, தேவன் என்ன சொல்லுகின்றார்? பாவம் செய்யும் பொழுது கடிந்துகொள். அவர்கள் மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு. அவர்கள் மனம் மாறும் வரை நீ கடிந்துகொள் என்று சொல்கின்றார். நீ அவர்கள் மனம் மாறும் வரை நீ விட்டு விடாதே. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் நம்பிக்கையை விட்டு கூடாதே, உன்னுடைய முயற்சியை விட்டு விடாதே. ஏனென்றால் பாவம் நமக்கு தண்டனையை கொடுக்க போகிறது என்று நீ அறிந்ததை போல உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்துகொள் என்று சொல்கின்றார். அதே போல மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும் பொழுது மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆனால் இன்னைக்கு மன்னிக்கிற மனத்தன்மை யாருக்கு இருக்குது? ஒரு குடும்பத்தில் தெய்வ பிள்ளைகளே, 3 அண்ணன் தம்பிகளும் கல்யாணமாகி அவர்கள் அனைவரும் தனித்தனி குடும்பமாக மாறினார்கள். அத்தோட விடலாம், நல்ல பாகம் பிரித்து எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் அண்ணனை கண்டு தம்பி பொறாமைப்படுவது, தம்பியை கண்டு அண்ணன் பொறாமைப்படுவது, ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவது, ஐயோ தண்ணியை விடலை, மோட்டரை போடலை, ஐயோ வாய்க்காலில் தண்ணி பாய்க்கலை என்று பலவிதமான சண்டைகள். ஐயோ உனக்கு அதிக விளைச்சல் ஆயிடுச்சு, உன் தொழில் நல்லா வளர்ந்துருச்சு, ஐயோ உன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்லா இல்லை என்று பொறாமைப்பட்டு கொண்டு கடைசி வரைக்கும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாமலே, ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழாமலே, ஒருவருடைய முகத்தை பார்க்காமலேயே அவர்கள் மரித்து போனார்கள் தெய்வ பிள்ளைகளை. அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாயா நாம் வாழ்கின்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாயா வாழ ஆண்டவர் நம்மை படைத்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வதானே, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழதானே ஆண்டவர் நம்மை படைத்தார். ஏன் அந்த அன்பு மனப்பான்மையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மனிதன் இயேசு சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன் சகோதர சகோதரிகள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு என்று சொன்னார் அல்லவா? ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த கடின இருதயத்திலிருந்து நாம் வெளிவர மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த மன்னிக்க முடியாத குணங்களும் அந்த சுய நலங்களும் அந்த பெருமைகளும் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது? அப்ப சாத்தான் தானே நம்மை வழி நடத்துகிறான். நல்ல உணர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே. மன்னிக்கணும். அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும், அக்கா தங்கைகளாக இருந்தாலும், மனைவியே பாவங்கள் செய்தாலும், கணவனே பாவம் செய்தாலும் நீ மன்னிக்கிற பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார். உனக்கு கடுகளவு நம்பிக்கை வைடா, கடுகளவு தேவனை நம்புடா என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரே நான் முழுசா நம்புறேன்னு சொல்லுவோம். ஆனால் கடுகளவு கூட நமக்கு நம்பிக்கை இல்லை தெய்வ பிள்ளைகளே. கடுகளவு கூட விசுவாசம் இல்லை, கடுகளவு கூட ஜெபம் இல்லை, கடுகளவு கூட தியாகம் இல்லை, கடுகளவு கூட அன்பு இல்லை, கடுகளவு கூட ஒற்றுமை இல்லை. அதனால்தான் நம்ம இன்னைக்கு மனதிலே பயங்கள், மனதிலே சந்தேகங்கள், மனதிலே குழப்பங்கள் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறது வஞ்சனை நிறைந்த ஆத்மாவாக நீ வாழாதே, அதில் ஞானம் போவாதுடா. தேவனை நம்பி நீ விசுவசித்து நீதியுள்ள பிள்ளையாக வாழு என்று ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசபிதாவே, உன்னத கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் சுவாமி. தெய்வமே, சலோமோன் ஞானத்துல வஞ்சனை நிறைந்த ஆத்மாவில் ஞானம் நுழைவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நான் வஞ்சக புத்தியோட வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனதிலே எத்தனையோ பேரை நான் வெறுத்தேன்ப்பா, எத்தனையோ பேரை பத்தி நான் குறை சொன்னேன் ஆண்டவரே, எத்தனையோ பேரை நான் ஏற்றுக்கொள்ளலப்பா. என் அண்ணன் தம்பிகளாக, என் அக்கா தங்கைகளாக, என் நண்பர்களாக நான் ஏற்றுக்கொள்ளலப்பா. ஆண்டவரே, ஆணவத்துல வாழ்ந்துட்டேன், திமுருல வாழ்ந்துட்டேன், எனக்கு பணம் இருக்குதுன்னு நான் வாழ்ந்துட்டேன் சுவாமி. அப்பா, அவர்கள் எல்லாரும் என் அன்பை தேடி ஓடி வந்த பொழுது நான் ஏற்றுக்கொள்ள மறந்து போனேன் சுவாமி. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, வஞ்சக புத்தியோடு, பொறாமை புத்தியோடு, ஞானம் இல்லாமல் சண்டை புத்தியோடு, கடும் இருதயத்தோடு வாழ்ந்ததுனால நான் இன்னைக்கு என் குடும்பத்தை இழந்து கிடக்கிறேன் சுவாமி. அப்பா, என் கணவனை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, என் மனைவியை இழந்து கிடக்கிறேன்ப்பா. அப்பா, என் பிள்ளைகளை இழந்து கிடக்கிறேன் சுவாமி. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது சுவாமி. ஆண்டவரே, நான் நல்லபடியாக ஜெபிக்காமல் நல்ல ஞானத்தையும் தியாக உணர்வுகளையும் அன்பு உள்ளத்தையும் ஆண்டவரே பக்தி பரவசத்தையும் நான் என்னிடத்தில் வளர்த்து கொள்ளல சுவாமி. என் பிள்ளைங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கல ஆண்டவரே. அப்பா, பாவ சோதனைகள் வரும், ஆனால் அதிலிருந்து நீங்கள் மீள ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள் என்று கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, பாவத்திற்குள்ளாய் விழுந்தாலும் மன்னிப்பு கேளுங்கள், ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், உன் சகோதரிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. மன்னிக்க முடியாதவனாக இருக்கிறேன் அப்பா, மன்னிக்க கூடாதவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. கடின இருதயத்தோடு, வெறுப்பு தன்மையோடு ஆண்டவரே, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் அனைவரை வெறுத்து விட்டு என் மனைவியை மன்னிக்க முடியாமல், என் கணவனை மன்னிக்க முடியாமல், என் பெற்றோர்களை மன்னிக்க முடியாமல், என் பிள்ளைகளை மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே இன்று வரைக்கும் என் மனதுல ஒரு கெட்ட எண்ணத்தை வளர்த்து கொண்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, சொத்துக்காக, பணத்துக்காக, ஆண்டவரே பேருக்காக, புகழுக்காக எத்தனையோ பாவங்கள் மேலே பாவங்களை நான் கட்டி ஆழ்ந்தேன் சுவாமி. அதன் நிமித்தமே நான் இன்று அனாதையாக கிடக்கிறேன் சுவாமி. மன சமாதானம் இல்லாமல் கிடக்கிறேன், மன சந்தோஷம் இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே. என் மீது மனம் இறங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் அப்பா. நீர் வாங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்கிறார்கள் சுவாமி. ஐயோ, நான் பொய் சொன்னேன்,
நான் திருடனே, நான் விட்டு கொடுக்கல ஆண்டவரே, நான் அபகரித்து கொண்டேன், நான் ஏமாற்றினேன், மோசம் செய்தேன் ஆண்டவரே, மற்றவர்களுடைய ஆண்டவரே சந்தோஷத்தை கெடுத்தேன், குடும்பங்களை கெடுத்தேன், வாழ்க்கையை கெடுத்தேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியுங்கள் என்று ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் அனைவரும் ஞானம் இல்லாதவர்கள் ஆண்டவரே. அப்பா, என் கணவன்கிட்ட எப்படி பேசுவது, என் மனைவிட்ட எப்படி வாழ வைப்பது, என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை சுவாமி. தொழில் செய்ய ஞானம் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை சுவாமி. நல்ல வேலைக்கு போக எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. படிக்க எனக்கு ஞாபகம் இல்லப்பா, ஞாபக சக்தி இல்ல ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஓடி வாங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, இந்த வேளையில உம்முடைய அற்புத காரியங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதை மன்னித்த தெய்வமே, பேதுருவை மன்னித்த தெய்வமே, இந்த பாவியையும் மன்னிக்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வல்ல தெய்வம் ஆண்டவரே. உம் பாதம் சாஸ்திராங்கபடி ஆண்டவரே, நான் செய்த எல்லா மகா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிங்க சுவாமி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கின்ற எல்லா பேய் பிசாசுகளையும், சாத்தான்களையும், சாத்தானுடைய சோதனைகளையும், செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தின் நிமித்தம் அகற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, வளர்ச்சியை கொடுங்க, கடன்களை தீருங்க ஆண்டவரே. வேலை கிடைக்கட்டும், குழந்தை செல்வத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தனிமையை அகற்றுங்க ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் அப்பா. என்னை காக்கிற தேவன் நீர்தான், என்னை மீட்கிற தேவன் நீர்தான், என்னை வழி நடத்துகிற தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத மழையை பொழிகிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தில் மரித்த எல்லா ஆத்மாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தாயாக, தந்தையாக, கணவன் மனைவியாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, உற்றா உறவினர்களாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், பழகினவர்கள் பழகாதவர்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், அநாதை ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தெய்வ கர்த்தாவை இரக்கத்துடன் அவர்களுக்கு நிறுத்திய இளைப்பாறுதலை கொடுத்துள்ளபடியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் மக்கள் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய விண்ணப்பங்களையும் குடும்பங்களையும் ஏக்கங்களையும் தாகங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனுதின உணவை நீர் அளித்தள்ளும்படியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம்.
கடவுளின் கனித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், தீராத நோய்கள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உன்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நாம் அனைவரும் பாவிகள் என்று அறிந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க தன்னுடைய திருவிருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.